ஐயா, என்னுடைய பேர் சிவகுமார். நாங்கள் வந்து தேவனாம்பட்டு கிராமம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நாங்கள் வந்து பாரம்பரிய நெல்லை தான் பயிர் வைக்கிறோம். இயற்கை முறையில் பயிர் வைக்கிறோம். பாரம்பரிய நெல்லை வந்து பார்த்திங்கன்னா இலப்பும்பு சம்பா, ஆத்தூர் கிச்சிலி, தூயமல்லி, தங்க சம்பா, கருப்பு கவனி, பூங்காறு, கருங்குருவை, இந்த மாதிரி ஒரு 10 விதமான நெல் நாங்கள் பயிர் வைக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இலுப்பம்பூ சம்பா எடுத்திங்கன்னா இலுப்பம்பூ சம்பா அப்படியே தோல் உரிச்சு நாங்கள் கொடுக்குறோங்க. இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், இந்த பார்க்கின்சன், இந்த மாதிரி கை ஆடுறது, இந்த கழுத்து ஆடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெலாம் இலுப்பம்பூ சம்பா நல்லா வேலை செய்யும் நரம்பு மண்டலத்துக்கு. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரெயினில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குங்க. தூக்கம் கொஞ்சம் வராதவங்களுக்கெல்லாம் கூட நல்ல தூக்கத்தை கொடுக்குற சக்தி அதுங்கிட்ட இருக்குது. நல்ல ஜீரண சக்தி நல்லா கொடுக்குற ஒரு அரிசி வந்து இலுப்பம்பூ சம்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல மனம் உண்டு. இதை வந்து பச்சையாக தான் நாங்கள் அரைச்சி கொடுப்போம். இதை சாப்பிட்டு நிறைய பேர் பயன்பெற்றவங்கலாம் இருக்கிறாங்க. மற்றபடியாக கருப்பு கவனி இருக்குது. கருப்பு கவனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதில் அதிகம். எல்லா தரப்பினரும் சாப்பிட்ற ஒரு அரிசி. அதுக்குன்னு உண்டான ஒரு மனம் இருக்குதுங்க. அது வந்து பொதுவாக வந்து ஒரு காலத்தில் அரசர்கள் சாப்பிட்ற அரிசியாக இருந்தது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடைமுறையில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் இதை மீட்டெடுத்து ஒரு சாதாரணமான மக்கள் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கருப்பு கவனி எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்குங்க. அதுக்கு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம் நம்ம விவசாய ஆகிய நாங்கள். அதுக்கடுத்து கருங்குருவை பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியன் வயகரான்னு சொல்லுவோம். அதீத நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை கொடுக்குற ரைஸ் வந்து கருங்குருவைங்க. இந்த ரைஸ் வந்து ஒரு இளம் வயதுலேருந்து குழந்தைகள் முதல் முதியோர் வரைக்கும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற அரிசி. பல வெளிநாடுகளுக்கெல்லாம் முன்னோர்கள் வந்து இந்த கருப்பு கவனி அரிசி அனுப்பியிருக்காங்க, கருங்குருவை அரிசியை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இருக்கிறதால பல நோய்களை குணமாக்கிருக்கின்ற ஒரு ஆதாரங்கள்லாம் அதுக்காக அந்த அரிசி இருக்குதுங்க. மற்றபடியாக நிறைய அரிசி இருக்குது. காட்டியானம், நிறைய க்ரானிக் டிசீஸ் லைக் ஹை பிபி, சுகரு, அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன்ஸு, தைராய்டு, கேன்சர், இந்தமாரி டிசீஸுக்கெலாம் நாங்கள் வந்து காட்டியானத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். காட்டியானம் ஏன் ரொம்ப சாப்பிட சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து 180லேருந்து 210 நாள் விளையக்கூடிய ஒரு அரிசி நம்ம இடத்துலையே காட்டியானம் தாங்க. அதனால் காட்டியானத்துக்கு இன்றைக்கி அபார சக்தி இருக்குது நல்ல உடல்நிலையை தேர்த்துறதுக்காக. இந்த மாதிரி பல அரிசி இருக்குது. பட் ரெகுலராக சாப்பிட்றதுக்கு வந்து இந்த இன்றைக்கி நடைமுறையில் வந்து நிறைய பேர் இந்த பழைய காலத்தில் இப்போ சாப்பிட்ற மாதிரி பொன்னி, அது மாதிரி பாப்பெல்லாம் இந்த மாதிரி அரிசி தான் சாப்பிட்றாங்க. தயவு செஞ்சு என்ன வேண்டிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரியத்துக்கு மாறுங்க. ரெகுலராக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆத்தூர் கிச்சிலி, தூயமல்லி, தங்க சம்பா, இந்த மாதிரி அரிசிலாம் உங்களுக்கு கிடைக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை, நஞ்சு இல்லாத உணவு கிடைக்கும்போது நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். இது வந்து இங்கே வந்து வேலூரில் வந்து விதை திருவிழான்னு வைக்கிறாங்க. இந்த விதை திருவிழாவுக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். மக்கள் இதில் நல்லா பயன்பெற்று எல்லாரும் நல்லபடியாக வாழணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நம்ம சொந்த ஊர் அவங்களோட நம்பர் எது? ஐயா, என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் தேவனாம்பட்டு கிராமங்க. என்னுடைய நம்பர் வந்து என்னுடைய பேர் சிவகுமாரன். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 6379105083. நன்றி.